friends, welcome to N Kitchens. ஹெல்த்தியான கேக் கோதுமை மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது வந்து 3/4 கப்பு போட்டிருக்கேன் நான். அடுத்தது பால் ஊற்றிக்கிறோம். இதுவும் 3/4 கப்பு ஊற்றிக்கலாம். அடுத்தது நெய் எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கப்பு நெய். இதை நல்லா அந்த நாட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். அந்த நாட்டு சர்க்கரையில் சின்ன சின்னதாக அந்த கட்டிகள் இருக்கும், சுகர் மாதிரியே தான் அதுவும். அதனால இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகிரும். இப்போ நான் இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மாவை ரெடி பண்ணிப்போம். இப்போ 1 கப் ஆட்டா எடுத்திருக்கேன் நான். அதில் வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதை வந்து நம்ம தளிச்சுக்கலாம். இது நல்லா இதை மிக்ஸ் ஆகிற மாதிரி தளிச்சுக்கணும். இதை நல்லா ஜலிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அவன் ட்ரேல வச்சிடலாம். இப்போ இதை நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம இது பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும் ஆட்டா கேக். அதனால நீங்கள் வந்து அதை அவனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பால் வந்து 1/4 கப்பு ஊற்றிருக்கோம். இந்த திக்னஸை பார்த்துட்டு நம்ம பாலை சேர்த்துக்கலாம். இதை கட்டி படாமல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது ரொம்ப திக்காக இருக்குது. அதனால நான் இன்னும் ஒரு 3/4 கப்பு பால் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் இது சரியாக இருக்கும். இல்லைன்னா தேவைப்படுற அளவுக்கு ஊற்றி கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பாதி ஊற்றுறேன், பார்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து அந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். இது நம்ம கொஞ்சம் ஸ்மெல்லுக்கு வெனிலா எசன்ஸ் போட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். நான் இப்போ வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து இந்த மாதிரி ஃபாயில்லையும் ஊற்றிக்கலாம். இல்லை இந்த மாதிரி மோல்டாக இருக்குது, அது மேலே நான் வந்து பேப்பர் போட்டிருக்கேன். இது போட்டு இப்படி நம்ம ஊற்றினோம்னா நம்ம ஒட்டாமல் வரும். நல்லா அழகாக பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இதை நம்ம ஃபில் பண்ணிடலாம். பாதி ஊற்றினா போதும். உங்களுக்கு மேலே அது பொங்கி மேலே வரும் கேக்கு. அதனால நம்ம அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த அளவு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த ஃபாயில்லையும் ஊற்றிக்கலாம். நீங்கள் வேணுன்னா ஒரு மோல்டுலேயும் பட்டர் போட்டு இல்லை பட்டர் பேப்பர் போட்டு கூட பண்ணலாம். நான் வந்து இது அப்படியே ஒருத்தருக்கும் ஒன்று சர்வ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத இதில் நம்ம போட்டுடலாம். இதுலேயும் நம்ம ஊற்றிக்கிறோம். இது பாதி ஊற்றினா போதும். நம்ம இன்னும் இருக்கிறதுனால
அவ்வளோதான். இதை நம்ம கொண்டு போய் ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சிடலாம். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம வச்சிடலாம். $160°C வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ், நம்ம 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். செக் பண்ணிட்டு கூட நம்ம நடுவில் டைமை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது வெந்திருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஒட்டலை, அப்போ வெந்திருக்கு, எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த சாக்லேட் கனாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இதை எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இதுலேயுமே நம்ம வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் நாட்டு சர்க்கரை பட்டர் போட்டு தான் செஞ்சுருக்கோம். அதனால் இது ஆர்கானிக்காக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த சாக்லேட்டு கனாஷை வந்து இதில் டிப் பண்ணி வச்சோம்னா குழந்தைங்களுக்கு அந்த சாக்லேட் டேஸ்ட்டோட சாப்பிடுவாங்க. மைதா இல்லாமல், ஒயிட் சுகர் இல்லாமல், ஹோல் வீட் ஆட்டா வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு இந்த கேக் செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.